101ஆம் ஆண்டு துவக்க விழாவும் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஐயா இறைபெருமாள் அவர்களோடு களமாடிய பணியாற்றிய பெரும் ஆளுமைகள் வருகிறது. ஐயாவுடைய மகத்தான பணிகளை உங்கள் முன் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வந்திருக்கக்கூடிய நீலப்புலிகள் இயக்கத்துடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் KP காந்தி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அன்பு சகோதரர் வீராசாமி அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் நாராயணசாமி அவர்களே, மாவட்ட தொழிலாளர் அணி அன்பு சகோதரர் பிரேம்குமார் அவர்களே, நகர அமைப்பாளர் அன்பு சகோதரர் விநாயகம் அவர்களே, நகர பொருளாளர் சண்முகவேல் அவர்களே, வெற்றிவேந்தன், கௌதமன், ஹரிகரன், பகத்சிங் உள்ளிட்ட தோழர்களே, ஐயா இறைபெருமாள் அவர்களோடு நம்பிக்கைக்குரிய தளபதியாக பணியாற்றி நான் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலப்புலி இயக்கத்துடைய மாநில பொருளாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியவர் ஐயா JPR அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ரமேஷ்குமார் அவர்களே, டெல்டா மண்டல அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்களே, இங்கே நீண்ட நெடுநேரம் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் பேசியும் பேசவும் இருக்கக்கூடிய ஆளுமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஐயா இறைபெருமாள் அவர்களோடு மறைந்த என்னுடைய தந்தையார் ஐயா TM மணி அவர்கள் ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக சமூக பணியாற்றி வந்தார். அவருடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தார். நான் படித்த புத்தகங்கள் வாயிலாக மட்டும் கிடையாது, என்னுடைய வாழ்விலும் ஐயா இறைபெருமாள் அவர்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. 1982 திருப்பனந்தாளில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடைபெறுகிறது. என்னுடைய தந்தையார் TM மணி அவர்கள் சிறைக்கு செல்கிறார். ஆயுள் தண்டனை அவருக்கு அளிக்கப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர் ஐயா உத்தராசு போன்றவர்கள், அண்ணன் வாக்கோ வீரமணி போன்றவர்கள் எல்லாம் அப்போது நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருக்கிறார்கள். ஆக நான் பிறந்த பொழுது எல்லோரும் காவல்துறை ஒடுக்குமுறையால், அரச ஒடுக்குமுறையால் ஊரை காலி செய்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று விட்டார்கள். ஆக கை குழந்தையாக இருந்த என்னை அள்ளி முகர்ந்து என்னை கொஞ்சி எனக்கு புரட்சிமணி என்ற பெயரிட்டவர் மகத்தான பெருந்தலைவர் ஐயா என் இறைபெருமாள் அவர்கள். அன்றிலிருந்து 44 ஆண்டுகள் கழித்து அவருடைய இந்த 100ஆண்டு விழாவில் பேசுவதற்கு நான் மிகுந்த ஒரு நன்றியை உடையவராக இருக்கிறேன். என்னுடைய தந்தையார் 2015ஆம் ஆண்டு இறந்து போனார். அவர் இறந்து போன பிறகு அப்பொழுது எப்படி அண்ணன் வெற்றி வீரமணி அவர்கள், அண்ணன் ஜோதிமணி அவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார்களோ அப்படித்தான் நானும் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தேன். 2015 என்னுடைய தந்தையார் இருந்த பிறகு எப்படி ஐயா இறைபெருமாள் போன்றவர்கள், ஐயா TM மணி போன்றவர்கள் தன்னுடைய ஆயுள் காலத்தை மொத்தமாக இந்த சமுதாயத்திற்கு ஒப்படைத்துக் கொண்டார்களோ அதை போலவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்காக போராடிய போராளிகளை இனம் கண்டு நாம் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய தந்தையார் பெயரில் விருது வழங்க வேண்டும் என்ற முடிவு செய்த பொழுது 2019 இயக்குனர் ரஞ்சித் அவர்களை அழைத்து மாவீரர் TM மணி என்ற உமர் ஃபாரூக் நினைவு விருதை மகத்தான பெருந்தலைவர் ஐயா இறைபெருமாள் அவர்களுக்கு வழங்கினேன். அதை போலவே கடந்த ஆண்டு ஐயாவுடைய 100ஆண்டு தினத்தை முன்னிட்டு தத்துவாஞ்சேரியில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி அண்ணன் ஜோதிமணி அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அவருடைய நினைவு தினத்தை நடத்தினேன். ஆக என்னுடைய தந்தையார் காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் ராமதாஸ் போன்றவர்கள்
ஐயா இளையருமாவோடு போராடிய அவர் தலைமையில் களம் கண்ட பல்வேறு ஆளுமைகள் பல்வேறு காலங்களில் சிதறி போனாலும் கூட என் காலத்தில் அவர்களை எல்லாம் அரவணைத்து ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஆண்டும் விருதுகள் கொடுத்து ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர்களோட தலைமையை ஏற்று நான் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஐயா இளையருமான் அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது அந்த வரலாறு என்பது இன்றைய நிலையில் 100 ஆண்டுகளை அது எட்டியிருக்கலாம். ஆனால் அது ஒரு தனி மனிதனுடைய வரலாறு கிடையாது. இந்த மண்ணின் விடுதலை வரலாறாக இருக்கிறது. இந்த மண்ணில் போராடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வரலாறாக இருக்கிறது. சுயமரியாதைக்காக போராடிய வரலாறாக இருக்கிறது. விடுதலை பெற்ற வரலாறாக இருக்கிறது. எப்படி வரலாற்றை எழுதுகிறவர்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று வரலாற்றை பிரிக்கிறார்களோ அப்படித்தான் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த ஏழை எளிய தலித்த மக்களுடைய வரலாற்றை எழுதினால் ஐயா இளையருமான் பிறப்பதற்கு முன்பு பிறப்பதற்கு பின்பு என்ற அவருடைய வரலாற்றை நாம் பிரிக்க முடியும். அந்த அளவிற்கு அவருடைய வரலாறு என்பது இந்த ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய வரலாற்றை படிக்கிறோம். அன்பு தம்பி பாலசிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார். வரலாற்றை படிக்கிற பொழுது முக்கியமான சில விஷயங்களை நமக்கு புலப்படுகிறது. ஐயா இளையருமான் அவர்கள் மக்களை வைத்து அரசியல் செய்தவர் கிடையாது, மக்களுக்காக அரசியல் செய்தவராக இருக்கிறார். மக்களை வைத்து அரசியல் செய்பவன் மாட மாளிகையில் வசிப்பார். அதிகாரங்கள் அவனுக்கு பணியும், அதிகாரத்திற்கு அவன் பணிவான். படைபலம், பதவி பலம், அதிகார பலம் அதை நோக்கி பயணிப்பான். ஆக மக்களை வைத்து அரசியல் செய்கிறவனுடைய வாழ்வு என்பது மலர்பாதை நடக்கிற வாழ்வு. ஆனால் மக்களுக்காக வாழ்கிற ஒரு போராளியுடைய வாழ்வு என்பது முற்பாதை நடக்கிற ஒரு வாழ்வு. ஆயுள் முழுவதும் அடித்தட்டு மக்களுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஏழை எளிய மக்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, தன்னுடைய பாதையை ஏற்கிறார்களோ இல்லையோ, அடிபட்டால் ஓடோடி இருக்க வேண்டும், அவர்களுக்காக போராட வேண்டும். ஆக மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு மாமனிதனுடைய வரலாறாக ஐயா இளையருமான் அவருடைய வாழ்வு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது. அவருடைய வாழ்வை படிக்கிற பொழுது அதிகார மையத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்தை எடுத்தவராக இருக்கிறார். நான் பார்க்கிறோம், எவ்வளவோ பெரிய அரசியல் கட்சியில் இருக்கிறது. கூட்டணி தர்மம் என்று பெயரில் அந்த கட்சிகள் ஆளும் கட்சிகள் செய்கிற எந்த அயோக்கியத்தனங்களையும் கேட்பதற்கு நாதியற்ற வகையில் இருக்கிறது. ஆனால் ஐயா இளையருமான் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஜாம்பவான்களை, பண்ணையார்களை, முதலாளிகளை எல்லாம் அவருடைய காலகட்டத்தில் எதிர்த்திருக்கிறார். நான் வந்து கொண்டிருந்த பொழுது ஐயா ஜேபி அவர்களிடம் கேட்டேன், நம்முடைய பகுதியில் ஐயா இளையருமான் வந்து செய்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது சொன்னார், திருப்பனந்தாளுக்கு அருகே அணைக்கரை என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. சாதி இறுக்கம் மிகுந்த பகுதி. அந்த அணைக்கரை கிராமத்தில் சேரி மக்கள் உட்கார்ந்து கொண்டு கூலி கேட்டார்கள் என்பதற்காக அந்த சேரி மக்களை அடித்து கட்டி போட்டார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தையார் மாவீரர் டி.எம். மணி அவர்கள் தன்னுடைய படைபலத்தோடு சென்று அந்த கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு வந்தார். அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஐயா இளையருமான் அவர்கள் எங்கள் பகுதிக்கு வருகிறார். செய்தவர் யார் என்று கேட்கிறார். நாங்கள் சொல்கிறோம், அங்கே ராமகிருஷ்ண உடையார் என்பவர் இருக்கிறார். அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இவ்வளவு சாதிய வன்கொடுமைகளும் ஒடுக்குமுறைகளும் அரங்கேறுகிறது என்று சொன்ன பொழுது காரை விடுங்கள் என்று சொல்கிறார். காரில் ஐயா ஜேபிஆர் இருக்கிறார், என்னுடைய தந்தையார் இருக்கிறார். கார் நேரடியாக அந்த அணைக்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதி என்று வசிக்கக்கூடிய ராமகிருஷ்ண உடையாருடைய வாசலுக்கு சென்று இருக்கிறது. ராமகிருஷ்ண உடையார் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். ராமகிருஷ்ண உடையார், என்ன என் மக்களை நீ கட்டி போட்டு அடிக்கிறாய் என்று அவன் வாசல் நின்று கொண்டு அவனை கேள்வி கேட்ட ஒரு மகத்தான தலைவர். இன்று கூட்டணி தர்மம் என்ற பெயரில் இந்த மக்களுக்கான எந்த பிரச்சனைகளையும் கேட்பதற்கு நாதியற்ற சூழ்நிலையில் தான், மக்களற்ற சூழ்நிலையில் தான் நம்முடைய கட்சிகள் இருக்கிறது. நிலம் குறித்து பேசுவது கிடையாது. காலம் முழுவதும் நிலத்தில் உழைக்கிறோம். உழைத்து உழைத்து உருக்குலைந்து சமுதாயமாக சேரி சமுதாயம் இருக்கிறது. ஆனால் சேரி மக்களுக்கான நில உரிமை என்று எங்கே என்று கேட்பதற்கு எந்த அரசியல் கட்சிக்கும் துணிவு கிடையாது. கல்வி எங்கே, வேலை வாய்ப்பு எங்கே, 30,000 பணியிடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது. கேட்பதற்கு நாதி கிடையாது. இந்த ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சிறப்பு உட்கூறு திட்டத்தின் கீழ் 10,000 கோடி ரூபாய் இந்த அரசால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சியும் கேட்பதற்கு துணிவு கிடையாது. கல்வி போனாலும் கேட்பதற்கு நாதி கிடையாது, இனமும் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஒதுக்கப்பட்ட நிதியும் கிடையாது என்று சொல்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் சாதிய குடும்பங்கள் தலைவிரித்தார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. ஆக மிகப்பெரிய இயக்கங்களை நடத்துகிறவர்கள் கூட இந்த அரசை
நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்கு தயங்குகிற சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் பேரியக்கம் என்ற அதிகாரம் வைத்து இருந்து கொண்டு அவர் அதிகாரிகளை பண்ணையார்களை கேள்வி கேட்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் தமிழகத்தை அவருடைய முகமாக மாற்றியிருக்க முடியும். எப்படி இந்த பகுதியுடைய வரலாறு என்பது அவருடைய வரலாறாக இருக்கிறதோ அப்படித்தான் தஞ்சை மண் டிஎம்னுடைய வரலாறாக இருந்தது. சீர்காழி இப்படித்தான் KPS மணி என்ற மாவீரர் அங்கே இருந்தார். மயிலாடுதுறை முத்துசாமி இருந்தார். அப்படித்தான் அங்கே சேப்பன் சக்திதாசன், இப்படி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலித் ஆளுமையை எல்லாம் ஒருங்கிணைத்து களம் கட்டவர். இதை நாம் பார்க்கிறோம். சின்ன சின்ன இயக்கங்கள் கூட நம்மால் ஒன்று சேர முடியாது. என்னுடைய தந்தையாருடைய மரணத்திற்கு பிறகு என் தந்தையாரோடு பணியாற்றியவர்களை, அவரோடு முரண்பட்டவர்களை கூட நான் பல்வேறு பகுதிகளில் சந்தித்து வாருங்கள் நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் என்று மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். ஆனால் ஐயா இளையருமாள் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து எந்த விதமான ஈகோவும் பார்க்காமல், எந்த விதத்திலும் அவங்க விட்டு கொடுக்காமல் அத்தனை பேரையும் அரவணைத்து ஒரு அற்புதமான தலித் அரசியலை செய்த ஒரு மாமனிதராக இந்த மண்ணில் விளங்கியிருக்கிறார். ஆக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடுகிறவர்கள் எந்த கட்சிகளில் வேண்டுமானால் இயக்கலாம், எப்படி வேண்டுமானால் இயக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனையில் ஓரவில் நிற்க வேண்டும் என்ற மகத்தான பாடத்தை நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார். ஆக ஒரு மாமனிதருடைய வரலாற்றை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார், எவ்வளவு மாநாடுகளை நடத்தினார், எவ்வளவு கூட்டங்களை கூட்டினார் என்பதெல்லாம் இங்கே ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாமனிதருடைய வாழ்வு எப்படி மக்களுக்கு பயன்படுகிறது என்பதுதான் அங்கே அளவுகோலாக இருக்க வேண்டும். எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் மறந்தாலும் அவர் எழுதிய அரசியல் சட்டம் இன்று வரை இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட சேரி மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறதோ, அப்படித்தான் ஐயா இளையருமாள் உருவாக்கிய அந்த SC/ST கமிஷன் உருவாவதற்கான இளையருமாள் கமிட்டி அறிக்கை இன்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியாவுடன் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆக அவர்களெல்லாம் இங்கே வாழாவிட்டாலும் கூட அவருடைய உழைப்பு இந்த சேரி சமுதாயத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது, இங்கே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த மகத்தான தலைவருடைய இந்த 100வது ஆண்டு நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய குடும்பத்தாரை நான் நேசிக்கிறேன். என்றென்றும் நான் தலைமையேற்றக்கூடிய நீலப்புலிகள் இயக்கமும் ஐயா இளையருமாள் அவருடைய குடும்பத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஒரு தலைவன் இறந்து விட்டால் அந்த வாரிசுகள் அந்த பாதையில் பயணிப்பது என்பது எவ்வளவு துன்பமயமானது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பக்கம் அவர் காலத்தில் உருவான எதிரிகள், இன்னொரு பக்கம் அவருக்கு பிறகு இன்னொரு தலைமைகள் உருவாகி கூட கூடாது என்பதற்காக உருவாகுகிற எதிரிகள், இன்னொரு பக்கம் காவல்துறை, இன்னொரு பக்கம் அரசு, இவையெல்லாம் அடுத்த தலைமை உருவாகிவிடக் கூடாது என்பதில் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எங்களை போன்றவர்கள் அடுத்த தலைமுறையாக நாங்கள் இந்த சமூக பணிக்கு வந்திருக்கிறோம். எப்படி கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் பதவியில் இருக்கிறாரோ, எப்படி அவருடைய மகன் அவருக்கு பிறகு பதவியில் இருக்கிறாரோ, அதை போல அதிகாரத்தை அனுபவிக்கிற பதவி கிடையாது எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது. தந்தை சென்ற கடுமையான பாதையில் எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொள்வது என்பது எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஐயா இளையருமாள் அவர்களும் என்னுடைய தந்தையார் TM மணி அவர்களும் இணைந்து பயணித்த அந்த பொற்காலத்தை நினைத்து என்னுடைய காலத்திலும் உங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு நான் எல்லா விதத்திலும் தயாராக இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை தந்தவனாய் தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னவனாய் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.